இந்த வீடியோவில் C++ ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஓகே, யூசர் எவ்வளோ டிஜிட்டை வந்து கொடுத்துருக்குறாரு அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ 10 அப்படின்னா என்னோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் வந்து 2 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபங்க்ஷன் நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து வாய்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் நம்ம இன்புட்டை வாங்க போகிறோம். ஸோ இன்டீஜர் இன்ட் என் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து cout ஆப்ஜெக்ட். cout ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா OStream என்ற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா scene என்ற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா iStream என்ற கிளாஸ் இருக்குது. ரெண்டு கிளாஸும் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா IOStream இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் என்ற ஹெடர் ஃபைலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணோம். ஆஷ் இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து IOStream.h cout ஆப்ஜெக்ட் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் என்டர் எ நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா scene ஆப்ஜெக்ட் நம்பரை வாங்கிறதுக்காக n என்ற வேரியபிள்குள்ளே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட் வந்து கொடுக்குறேன். CLR அதுக்கப்புறமா getch மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா conio.h என்ற ஹெடர் ஃபைலுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆஷ் இன்க்ளூட் conio.h கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து getch மெத்தட் வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், இன்னொரு வேரியபிள் வந்து போடுறேன் கவுண்ட். ஃபஸ்ட்டு 0 வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து while loop வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா n வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ 0 இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து n ஈக்குவல் டு n டிவைட் பை 10ன்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கண்டிஷன் வந்து பார்க்கும்போது while கண்டிஷனில் 10 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூன்னு ஆகுது. இப்போ n ஈக்குவல் டு n டிவைட் பை 10ன்னு வரும். ஸோ 10 டிவைட் பை 10ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. 10 டிவைட் பை 10ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. இப்போ n என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 1ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், நம்ம கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணோம். ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்காக இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி 0ன்னு இருக்குது, இப்போ 1ன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து while loop வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆகுது. இப்போ n ஈக்குவல் டு 1 டிவைட் பை 10 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.1. ஓகே, நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணிடும். இப்போ கவுண்ட் என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1ன்னு இருக்குது. இப்போ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுறதுனால 2. நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். 0.1 அதாவது 0 நாட் ஈக்குவல் டு 0வா கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதோட நமக்கு ஸ்டாப் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கவுண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக cout ஆப்ஜெக்ட் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் முன்னாடி வந்து /n போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கவுண்ட் என்ற வேரியபிள்குள்ளே இருக்குது. கவுண்ட் என்ற வேரியபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு என்டர் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. 1000 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. 500 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே,